கோபுரம் தெற்றிய, தெற்றினா திண்ணைன்னு அர்த்தம். திண்ணை, இப்போ திண்ணையெல்லாம் கூட குழந்தைங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா இப்போ நம்ம திண்ணை வச்சு வீடு கட்டுறதே கிடையாது. திண்ணை வச்சு வீடு கட்டணும். வழிப்போக்கர்கள் வந்து அவங்க திண்ணையில் தங்கணும். அவங்களுக்கு உணவை அந்த திண்ணையில் நம்ம கொடுக்கணும். அவங்க நம்மளை வந்து தொல்லையும் பண்ணக்கூடாது, நம்மளும் அவங்கள போய் தொல்லை பண்ணக்கூடாது. அதனால் யாருன்னே கேட்கக்கூடாது. வந்தால் யார் ஏன் திண்ணையில் இருக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. அவங்க வந்து அங்கே தங்கறதுக்காக தான் திண்ணையே அப்படிலாம் கட்டணும். அதெல்லாம் ஒரு காலமாக இருந்தது நம்ம ஊரில். நீடு சாளரம், சாளரனும் ஜன்னல் நிறைய வச்சுருக்குறாங்க. நீடு அரங்க சொன்னாலே இந்த பெண்கள்லாம் நிறைய ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நல்ல பெரிய பெரிய ஸ்டேஜஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அரங்கன்னா ஸ்டேஜ். அதில் எங்கனும் ஆடல் மாதர் அணிச்சிலம்பு அர்ப்பணை, அந்த பெண்கள் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய சிலம்பு சத்தம் எந்த இடத்துலையும் கேட்டுகிட்டே இருக்குதாம்மா. சரி, இவ்வளோ சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்கிறது, அங்கே ஒரு பெரிய முக்கியத்துவம் ஒன்று நடந்திருக்குது. என்னது, அங்கு உரைக்கு என் அளவியன், அங்கே வந்து பதியிலார் தங்கள் மாலை, பதியிலார்னு ஒரு உருத்திர கணிகையர்னு சொல்லுவாங்க.